விஷயம் 2. ஸ்ரீரங்கத்தை 108 திவ்ய தேசத்தில் முதன்மையானது, தலைமையானது அப்படின்னு சொல்கிறோம். தெரியுமா? ஏன் சொல்கிறோம்? திவ்ய தேசம் அப்படின்னாலே ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலம். ஆழ்வார்கள் பாசுரம் பாடிய ஸ்தலம் தான் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் யாரெல்லாம் பாடியிருக்கா, எந்த ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா அப்படின்னாக்க, மொத்தம் என்னென்ன ஆழ்வார்கள்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இவாதான் 12 பேர். இதில் மதுரகவி ஆழ்வார்களை தவிர மற்ற 11 பேரும் இந்த ஒரு கோயிலை மட்டும்தான் பாடியிருக்கார். 11 பேர் பாடின ஒரே ஸ்தலம் ஸ்ரீரங்கம் மட்டும்தான். மதுரகவி ஆழ்வார் ஏன் பாடலைனாக்க, அவர் நம்மாழ்வார் பற்றி மட்டும்தான் பாடியிருக்காரு தவிர அது யாரை பற்றியும் அவர் பாடலை. கண்ணினும் சுருத்தாம்பு அப்படிங்கிற பாசுரம் பாடியிருக்கார். மற்ற எல்லா ஆழ்வார்களும் ரங்கநாதரை பற்றி பாடியிருக்கார். இது 2.